ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் டிஷ் தாங்க. ஒரு முருங்கைக்காய் தொக்கு இல்லை முருங்கைக்காய் குழம்புனே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிப்பிங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? காயே நம்ம வீட்டில் இல்லைங்க, முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சாம்பார் சாப்பிட்டே போர் அடிக்குது. அப்போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடிசாக நறுக்கி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் இப்போ மசாலாங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூளுங்க, அப்புறம் தனியாத்தூளுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கங்க. போனதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் இன்றைக்கி ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. நான் கொஞ்சம் சின்ன மீடியம் சைஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இதோட பெருசாகவோ இல்லை இதோட சின்னதாக போடணுன்னு நினச்சா கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. சில பேர் இதோட உள்ளுக்குள்ளே இருக்க அந்த முருங்கைக்காய் வேக வச்சுட்டு அந்த விதையை கூட எடுத்து இந்த இது பண்ணுவாங்கங்க. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அந்த முருங்கைக்காவோட இது நல்லா மிக்ஸ் ஆனோன்னே, கிரேவி மிக்ஸ் ஆனோன்னே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்கங்க. இது இன்னமும் நம்ம ஃபுல்லாக ட்ரை சுக்கா மாதிரி கூட பண்ணலாங்க. ஆனால் நான் குழம்பு பதத்துக்கு வேணுங்கிறதுக்காக நான் இது கொஞ்சம் கொதி வந்தோடனே நான் இந்த ஸ்டேஜில் இதை நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. முருங்கைக்காவும் ஓரளவு நல்லா வெந்துருந்துச்சுங்க. இதில் இதை நல்லா ஒரு சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.